ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கை எனும் புத்தகத்தை வாசிக்கலாம். வழங்கியவர் தெய்வ திரு அனாச்சார பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா. கடவுள் இல்லாத மதமா? புஷ்ட கிருஷ்ணா ஸ்ரீல பிரபுபாதா அவர்களே பம்பாயிலிருந்து வெளியிடப்படும் மதம் மற்றும் நாகரீகம் சம்பந்தமான பவன்ஸ் ஜர்னல் என்ற பத்திரிகையிலிருந்து இவ்வினா தாள் உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மக்களை குழப்புகின்ற சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு விடை காணும் முயற்சியில் இப்பத்திரிகையினர் ஆன்மீக தலைவர்களை கேள்விகள் கேட்கிறார்கள். நமக்கும் சில கேள்விகள் அனுப்பப்பட்டுள்ளன. அதில் முதல் கேள்வி, மக்களிடையே மதத்தின் செல்வாக்கு குறைந்து வருகிறதா? ஸ்ரீல பிரபுபாதா: ஆம், இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 12.2.1 முன்கூட்டியே சொல்லப்பட்டுள்ளது. ததஸ்சானுதினம் தர்ம சத்யம் சௌசம் க்ஷமாதயா காலேன பலினா ராஜன் நக்ஷ்யதி ஆயுர்பலம் ஸ்மிருதி. சண்டையும் கபடமும் நிறைந்த கலியுகத்தில் தெய்வ நம்பிக்கை, சத்தியம், சுத்தம், சகிப்புத்தன்மை, ஞாபக சக்தி, உடல் வலிமை, ஆயுள், கருணை ஆகியவை அனைத்தும் குறைந்து கொண்டே வரும். இவையாவும் மனித குலத்தின் குணநலன்களாகும். இக்குணநலன்களே மனிதனை மிருகத்திடமிருந்து வேறுபடுத்துகின்றன. ஆனால் கலியுகத்தில் இவை அனைத்தும் குறைந்து கருணையின்மை, பொய்மை, அற்ப ஆயுள், ஞாபக மறதி ஆகியவை அதிகரிக்கும். அதாவது மனிதர்கள் படிப்படியாக மிருகங்களின் தாழ்ந்த நிலையை அடைவார்கள். முக்கியமாக எப்பொழுது மத கொள்கை இல்லையோ அப்பொழுது மனிதன் மிருகமே. ஒரு நாயினால் மதத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியாது என்பதை சாதாரண மனிதனும் அறிவான். நாயும் மனிதனை போன்ற உயிர் வாழும் ஜீவனே. ஆனால் இதுவே மனிதனுக்கும் நாய்க்கும் உள்ள வேறுபாடு. எனவே மதத்தில் விருப்பமில்லாத பொழுது மனிதர்களும் மிருகங்களாகின்றனர். மேலும் மிருக வர்க்கத்தில் மகிழ்ச்சியோ அமைதியோ எப்படி இருக்க முடியும்? பெருந்தலைவர்கள் நாட்டு மக்களை மிருகங்களாக ஆக்கும் அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் உருவாக்கவும் பாடுபடுகிறார்கள். இது எப்படி முடியும்? ஒன்றுபட்ட மிருகங்களா? ஒன்றுபட்ட மிருக சமுதாயமா? மிருகங்களிடையே ஒற்றுமையா? ஸ்ரீல பிரபுபாதர் சிரிக்கிறார். மேலும் கூறுகிறார், தர்க்க சாஸ்திரத்தில் மனிதன் பகுத்தறிவுள்ள மிருகம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே பகுத்தறிவில்லாத பொழுது மனிதனும் ஒரு சாதாரண மிருகமாகிறான். நீங்கள் இந்துவாகவோ கிறிஸ்துவராகவோ முகமதியராகவோ பௌத்த மதத்தினராகவோ இருப்பதில் தவறில்லை. அடிப்படையில் மனித குலத்தில் ஏதோ ஒரு மதத்தினுடைய ஒழுங்குமுறை இருந்தே ஆக வேண்டும். அதுவே மனித குலம். மதம் இல்லையேல் அது மிருக வர்க்கமே ஆகும். இது அப்பட்டமான உண்மை. மக்கள் மதத்தை அலட்சியப்படுத்துவதால் தான் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள். மதம் என்பது மக்களின் மயக்கம் என மார்க்ஸ் கூறியதாக ஒருவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். சமுதாய சூழ்நிலையை மத நம்பிக்கை கெடுத்து விடுகிறது என நினைப்பதிலிருந்து கம்யூனிஸ்டுகள் கடவுள் சிந்தனைக்கு எதிராக உறுதியாக இருப்பது தெளிவாகிறது. மதத்தை தவறாக உபயோகப்படுத்தினார்கள் என்பதற்காக மதத்தையே தவிர்க்க வேண்டும் என்பதல்ல. உண்மையான மதம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். போலியான மத குருக்களால் தவறாக வழிகாட்டப்பட்டதால் மதத்தையே தவிர்க்க வேண்டும் என்பதல்ல. கண் நோயினால் அவதிப்படுவதால் கண்ணையே அகற்றிவிட வேண்டும் என்பதல்ல. மாறாக நோயைத்தான் தீர்க்க வேண்டும். இதை போன்ற கொள்கையுடையதுதான் கிருஷ்ண உணர்வு இயக்கமும். மதத்தை பற்றி மக்கள் கொண்டுள்ள தவறான நோக்கத்தை நீக்கவே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே தற்காலத்தில் தங்களை மத தலைவர்களாக காட்டிக் கொள்பவர் கடவுளை பற்றிய கருத்தற்றவர்களாகவே உள்ளனர். இருந்தும் அவர்கள் மதத்தை பற்றி உபதேசிக்கிறார்கள். அத்தகைய மதத்தினால் பயன்தான் என்ன? மக்கள் தவறாகவே வழிகாட்டப்படுகிறார்கள். கடவுளின் கட்டளையே உண்மையான மதமாகும். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பரணீதம். கடவுளை பற்றிய எண்ணமே இல்லாத போது மதம் என்ற கேள்விக்கு இடமேது? இப்பாசாங்கு எவ்வளவு நாள் நீடிக்கும்? நிச்சயமாக அழிந்தே தீரும். கடவுளை பற்றிய அறியாமையே தற்போதைய சீரழிவுக்கு காரணம். சட்டம் என்பது அரசாங்கத்தின் கட்டளை என்பது போல மதம் கடவுளின் கட்டளையாகும். ஆனால் சமுதாயத்தில் அரசாங்கமே இல்லாத பொழுது அரசாங்கத்தின் சட்டத்திற்கு இடமேது? ஒவ்வொருவரும் சொந்த சட்டங்களையே உற்பத்தி செய்வார்கள். அதுவே இன்றைய மதங்களின் நிலைமையாகும். கடவுளே இல்லை என்பதால் கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுபவர்களும் இல்லை. ஆனால் கிருஷ்ண பக்தர்களாகிய நாங்கள் கடவுள் பற்றிய தெளிவான சிந்தனையுடையவர்கள். இதோ பரமபுருஷரான கடவுள் கிருஷ்ணர். அவர் கட்டளையிடுகிறார். அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகையால் இது தெளிவான மதமாகிறது. ஆனால் கடவுளின் சிந்தனையே இல்லையெனில்
கடவுளின் கட்டளைகளும் இல்லை. எனவே மதம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. பிற மதத்தவரிடம் கடவுளின் உருவத்தை பற்றி அவர்கள் எண்ணம் என்ன என்று கேட்டு பாருங்கள். அவர்களால் தெளிவாக பதில் சொல்ல முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தர்களாகிய நாம் உடனடியாக கூற முடியும். வேணும் குவனந்தம் அரவிந்த தலாய தாக்ஷம் பர்ஹாவதம்சம் அஷிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்பகோடி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதிபுருஷம் தமஹம் பஜாமி. ஓ கோவிந்தா, ஆதி பகவானே, குழல் இசைப்பதில் திறமை வாய்ந்தவரே, மயில் இறகால் கிரீடத்தை அணிந்திருப்பவரே, கோடி மன்மதன்களை வசீகரிக்கும் அழகுடையவரே, நான் உம்மை வணங்குகிறேன். பிரம்ம சம்ஹிதை 5:30. கடவுளை பற்றி கேட்டவுடன் அவரை பற்றிய தெளிவான கருத்தை வெளிப்படுத்துவதே மதம். கடவுளை பற்றி தெளிவானதொரு எண்ணமற்ற போது மதமும் இல்லை. மக்களிடம் ஒழுக்கமும் இருப்பதில்லை. ஒழுக்கம் இல்லையெனில் மனித நாகரிகம் சீர்குலைகிறது. நாகரிகம் சீர்குலைவதால் மக்கள் மேன்மேலும் மிருகங்களாக மாறிவிடுகிறார்கள். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் எல்லாம் விதிப்படியா என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.